வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏபிபி சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து தான் சோசியல் மீடியாவில் பரவலாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபிபி சி ஓட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. யாரை பிரதமர் வேட்பாளராக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, ஸோ யார் உங்களுக்கு பிரதமராக வரணும் அப்படிங்கிற கேள்வி எல்லா மாநிலத்திலையும் பரவலாக கேட்கப்பட்டிருக்கு. பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா இந்த 3 மாநிலங்களை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வரணும் அப்படிங்கிற மோடிக்கான அப்ரூவல் ரேட்டிங் தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் ஒடிஷா மாநிலத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கான அப்ரூவல் ரேட்டிங்கு 75%. ஒடிஷாவில் யாருடைய ஆட்சி நடக்குது? பிஜு ஜனதா தளமுடைய ஆட்சி நடக்குது. ஒடிஷாவுடைய முதலமைச்சராக நவீன் பட்நாயக் அவர்கள் இருக்காரு. நவீன் பட்நாயக் அவர்கள் பிஜு ஜனதா தளம் இண்டி கூட்டணியிலையும் கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் கிடையாது. ஆனால் நவீன் பட்நாயக் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வரக்கூடிய அந்த மசோதாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசோதாக்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒடிஷாவில் பிஜேபியும் பிஜு ஜனதா தளமும் மிக கடுமையான ஒரு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான மசோதா வருது அப்படின்னா அந்த மசோதாக்களுக்கு எதிராக அவர் தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணுறவர் கிடையாது. நவீன் பட்நாயக் அவர்கள் நல்ல மசோதா அப்படின்னா அவர் தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கிருக்காரு, பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சுக்கிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஆந்திராவுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியும் இண்டி கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, ஆனால் அவங்க பாஜகவுக்கு மறைமுகமாக தங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காலத்தில் பார்க்குறோம். அப்போ ஒடிஷாவில் மோடிக்கு அப்ரூவல் ரேட்டிங் 75%. இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் ஒடிஷாவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பீகாரில் இண்டி கூட்டணியில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இவங்களுடைய கூட்டணி ஆட்சி பீகாரில் நடக்குது. பீகாரில் யார் உங்களுக்கு பிரதமராக வரணும் அப்படிங்கிற கேள்விக்கு 66% பேர் மோடி தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேற்கு வங்காளத்தில் யார் முதலமைச்சராக இருக்கிறது? மம்தா பானர்ஜி அவர்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இண்டி கூட்டணியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க. அந்த மேற்கு வங்காளத்தில் யார் உங்களுக்கு பிரதமராக வரணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதில் 60% பேர் மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மோடி தான் எங்களுக்கு பிஎம்மாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது. அங்கே சர்வே எடுக்கும்போது 65% பேர் மோடி தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியா முழுவதும் மோடியுடைய அலை மிக வேகமாக வீசிக்கிருக்கு. மோடிக்கு ஆதரவான அலையை நம்ம பார்த்துக்கிருக்கோம். ஓகே, 10 வருடமாக நம்ம நாட்டுடைய பிரதமராக இருக்காரு. இருந்தாலும் மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் பார்க்கவே முடியலை. அந்த அளவுக்கு அப்ரூவல் ரேட்டிங்கை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் 3 மாநிலம் சொன்னேன் பார்த்தீங்களா, பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா. இந்த 3 மாநிலத்தில் மட்டும்தான் மோடிக்கான அப்ரூவல் ரேட்டிங்கு ராகுல் காந்தி அவர்களை விட கம்மியாக இருக்குது. மீது எல்லா மாநிலத்திலையும் ராகுல் காந்தி அவர்களை விட பல மடங்கு அதிகமாக மோடிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் தான் எங்களுக்கு மறுபடியும் பிரதமராக வரணும் அப்படின்னு 31% பேர் சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி அப்படின்னு 53% பேர் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சிருச்சு. இப்போ அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிமுக காங்கிரஸ் உடனான அந்த கூட்டணிக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிமுக பாஜகவை இப்போ விரும்புறது இல்லை. திமுக பாஜகவை மிக தீவிரமாக எதிர்க்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மோடிக்கு 31% ஆதரவு அப்படிங்கிற ரிசல்ட்டை பார்க்கும்போது தமிழக பாஜக மிக வேகமாக தமிழகத்தில் வளர்ந்து வருது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி 2019 இந்த டயத்தில் ஒருவேளை ஏபிபி சி ஓட்டர்ஸு தமிழ்நாட்டில் மோடி உங்களுக்கு பிரதமராக வரணுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாங்கன்னா 10% கூட இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்ரூவல் ரேட்டிங்கு. ஆனால் இப்போ 31% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே வேகத்தில் தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கான அந்த ஆதரவு தமிழகத்தில் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதற்கான மிக முக்கியமான காரணம் 2 பேர். ஒன்று, நரேந்திர மோடி இந்த 10 வருஷ ஆட்சியில் மோடி அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை, இது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்காக அவர் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. பாத யாத்திரை போய்க்கிருக்காரு.
திமுகவுக்கு எதிராக மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திக்கிருக்காரு. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அதிமுகவா இல்லை பாஜகவா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சே சோசியல் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து பொதுமக்கள் மத்தியில் போய்க்கிருக்கு. அந்த அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வருது. இதற்கு அண்ணாமலையும் மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட 90% அதிகமான மாநிலங்களில் மோடி தான் பிரதமராக வரணும் அப்படிங்கிற சர்வே முடிவுகளை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலையும் 2019 கம்பேர் பண்ணும் போது பாஜக மிக வேகமாக கிட்டத்தட்ட 2-3 மடங்கு அதிகமாக வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சர்வே முடிவில் பார்க்குறோம். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.